வாட்டர் ஹவுஸ்க்கும் வந்து இப்போ புதுமைப்படுத்துறதுக்காக மாநகராட்சி சார்பாக வந்து நிதி ஒதுக்கீடு பூஜை போட்டு இப்போ வந்து பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. சரிங்களா? கம்ப்ளீட் க்ளோஸ் ஸ்ட்ரக்சரா வர போறது. சென்னை மாநகராட்சி நீங்க எப்பதான் சொன்னீங்க ஸ்மெல் வருது இந்த இடத்துல இல்ல அப்படின்றது. இந்த பவுடர் தான் போடுறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தா கொஞ்சமாச்சு இந்த ஸ்மெல் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கும். இது என்ன பவுடர்? நீங்க சொல்லுங்க என்ன பவுடர்? கவனத்துக்கு கொண்டு வந்து பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் மேடம். அதுதான் மேடம் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் மேடம். இது சரியான பதிலே இல்லை மேடம். இது வேணா இதை கொண்டு போங்க. இது வேணா ஆய்வு பண்ணுங்க. இல்ல இது வந்து ப்ளீச்சிங் பவுடர் தான் அப்படின்னா ஏமல் ஆக்ஷன் எடுங்க. தமிழக மக்களுக்கு வணக்கம். ப்ளீச்சிங் பவுடர் தொடர்ந்து இந்த ஆட்சியை அவலப்படுத்தி கொண்டிருக்கின்ற விஷயங்களில் ப்ளீச்சிங் பவுடரும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்றதுக்கு இன்றைக்கு அந்த மேயர் பிரியா அவர்கள் அவங்களுடைய அது பதில் பத்திரிகையாளர் ஒருவர் ஒரு அக்கறையுடன் ஒரு விஷயத்தை கொண்டு போய் மேயரிடம் சொல்கிறார். அதற்கு அவங்க தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த பதில் இருக்கு பாருங்கள், அதுவே வந்து சாட்சின்னு சொல்லலாம். ஏற்கனவே தாமோ அன்பரசன் அமைச்சர் அவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ளீச்சிங் பவுடர் குறித்து எக்குத்தோப்பாக மாட்டிக்கொண்டார் அப்படின்றத நம்ம எல்லாரும் பார்க்க முடியும். எக்குத்தோப்பாக மாட்டிக்கொண்டார். எப்படி மாட்டிக்கொண்டார் என்றால் ப்ளீச்சிங் பவுடர் இந்த விலைக்கு தான் வாங்கப்படுகிறதுனா இல்லைங்க, இதை விட அதிகமான விலைக்கு வாங்கப்படுகிறது. சரி, ப்ளீச்சிங் பவுடரையாவது கொண்டு போய் போடுறீங்களா அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடரை போடுவதில்லை. சுகாதாரத்துறை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கார்ப்பரேஷன் முக்கியமாக சுகாதார நலன் கருதி கார்ப்பரேஷன் செய்யக்கூடியதான் இந்த ப்ளீச்சிங் பவுடர் தூவுவது அப்படின்றது. இது பார்த்திங்கன்னா இந்த கூவக்கரை அந்த பகுதிகளில் இருக்கட்டும், அல்லது இந்த மாதிரி இறைச்சி கடைகள் இருக்கக்கூடிய அந்த இடங்களாக இருக்கட்டும், இது மாதிரி பல்வேறு இடங்களில் வந்து இந்த ப்ளீச்சிங் பவுடர் தூவுவது அப்படின்றத வந்து வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இந்த ப்ளீச்சிங் பவுடர் கொள்முதல் அப்படின்றதுல மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இவங்க தூவுறது ப்ளீச்சிங் பவுடரே கிடையாது, சாக் பவுடர் பல இடங்களில், கோலமாவு பல இடங்களில் மைதா மாவை கூட தூவுகிறார்கள். இப்படிலாம் வந்து குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் ஒரு பத்திரிகையாளர் என்ன பண்ணுறாரு, அந்த ப்ளீச்சிங் பவுடரை எடுத்து அதை நீங்களே சோதனை செய்யுங்க, என்ன நம்ப வேண்டாம், நான் சொல்கிறது பொய்யாக இருக்கும் என்றால் நீங்களே சோதனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதையும் கூட பொருட்படுத்தாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்புறம் இது என்ன ப்ளீச்சிங் பவுடர்லாம் இது என்ன பான்ஸ் பவுடரா அப்படின்னு ஏளனமாக கேட்டு போகிறாங்க. இந்த அளவில் தான் இந்த மேயர் இருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் என்ன துணிச்சல் அப்படின்னா, இந்த ஆட்சி நிரந்தரம் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் பொதுமக்கள் என்ன கேட்டால் என்ன, நான் அப்படி தான் பேசுவேன். நீங்கள் இந்த வெள்ளத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பேக்கேஜ், இந்த பேக்கேஜ் நாங்கள் இங்கே முடிவு பண்ணியிருக்கோம், அந்த பேக்கேஜ் நாங்கள் அங்கே முடிவு பண்ணியிருக்கோம்னு அந்த அம்மா வந்து சொல்லிட்டு போச்சு. கடைசியில் எந்த பேக்கேஜாவது நம்ம கை கொடுத்ததா என்றால் இல்லை. அரை நாள் மழை, ஒரு நாள் மழை, இதற்கே சென்னை தத்தளித்தது அப்படின்றது தான் உண்மை. 4000 கோடி 5000 கோடி அப்படின்னு ஒதுக்கி அதில் பார்த்தீங்கன்னா 75%, 80%, 95% KN நேருலேருந்து ஆரம்பித்து முதலமைச்சர் ஸ்டாலின்லேருந்து ஆரம்பித்து மேயர் பிரியா வரைக்கும் ஆளுக்கு ஒரு சதவீதத்தை சொன்னார்கள். விளைவு என்ன ஆனது? இந்த வடிகாலுக்காக பொருத்தப்பட்ட அந்த குழாய்கள் எதுவுமே வந்து பயனளிக்கலை அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. அப்போ அந்த 5000 கோடி என்ன பண்ணீங்க? தான் போனீங்க. அதே போல் மிகப்பெரிய மெகா ஊழல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு இந்த சென்னையுடைய துணை மேயர் துணை போகிறார் அப்படின்றதும் குற்றச்சாட்டு. அது என்ன அப்படின்னாக்கா, இந்த ஊராட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய நகராட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய தொகையில் ஒரு மிகப்பெரிய தொகையை சேகர் பாபு தள்ளி கொண்டு போகிறார். என்னன்னு சொல்லிட்டு வடசென்னை வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. வடசென்னையில் என்ன வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள்? இன்றைக்கும் அங்கே வந்து இந்த குப்பை கூலங்களாக, அதாவது குப்பைகளை கொண்டு போய் கொட்டுவது அப்படின்றது எப்படி நமக்கு வந்து ஈஸியாக அந்த பக்கம்லாம் வந்து ஒரு பிரச்சனை இருக்கோ, அதே போல் இந்த பக்கமும் வடசென்னையிலையும் அந்த பிரச்சனை இருக்குது. இதை பல முறை நான் ஹைலைட் பண்ணிட்டேன். அதையெல்லாம் தீர்ப்பதற்கு இவர்கள் ஏதாவது முயற்சி எடுத்தார்களா என்றால் கிடையாது. மாறாக அதில் எப்படி காசு பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் இவங்க குறியாக இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஒரு 1.5 மாதங்கள் ஆனது 1700 கோடி ரூபாய் ஊழல். எதில்? இந்த கட்டண கழிப்பிடங்கள். இந்த கழிப்பிடங்களை எல்லாம் சரி செய்வதற்கு அப்படின்ற பேரில் பில் போட்டு இவங்க வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் வந்து ஒரு பத்திரிகை வந்து ஆதாரத்துடன் நிரூபித்தது. அதற்கு இதுவரையில் எந்த விளக்கமும் கொடுக்கல. அதனால தான் நம்ம சொன்னோம், இங்கே ரேஷன் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு சோத்துலேயும் காசு பார்க்குறானுங்க, கட்டண கழிப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு 1700 கோடி அப்படின்னு கக்கூஸ்லையும் காசு பார்க்குறானுங்க. சாப்பிட்றதுலேருந்து பெல்றது வரைக்கும் எதையும் விட்டு வைக்கிறது கிடையாது அப்படின்றத நாம் வெளிச்சம் போட்டு காண்பித்தோம். அதற்கு ஆதாரமும் இருக்கின்றன. இது எதற்குமே இவர்களிடம் இருந்து நேரடி பதில் கிடையாது. மாறாக இப்போது பத்திரிகையாளரிடமே வந்து ஏகத்தாளமாக
அது நான் பான்ஸ் பவுடராக இருக்கும். இப்போ நான் பான்ஸ் பவுடராக இருக்கும், அப்புறம் மூஞ்சியை தேய்ச்சிருப்போம். நீ தேய்ச்சிக்கோ மூஞ்சியில், இல்லை லிப்ஸ்டிக் வாங்கி துரைமுருகனை தேய்ச்சிக்க சொல்லு மூஞ்சியில். நாங்கள் எதுக்கு எங்களுடைய பணத்தை எதுக்கு செலவு பண்ணணும்? ஏன் இப்படி அப்பட்டமாக ஏமாற்றுகிறீர்கள்? குறைந்தபட்சம் எங்களுடைய சுகாதாரம் மீது கூட உங்களுக்கு அக்கறை இருக்காதா? நீங்கள் போய் இருக்க முடியுமா? அந்த கூவ பக்கம், அந்த கூவம் போகக்கூடிய அந்த பக்கத்தை போய் உட்காந்து பாருங்கள். கொசு அப்படியே ஆயிரக்கணக்கில் வரும். கொசு மருந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறது, இவங்க கட்சிக்காரங்களுக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுக்குறது. அப்போ எவனாவது ஒழுங்காக அந்த வேலையை செய்கிறானாலும் சத்தியமாக கிடையாது. இப்படி சென்னையை வைத்து மட்டுமே இவர்கள் கொள்ளையடிக்கக்கூடியது பல்லாயிரம் கோடி. ஸ்மார்ட் சிட்டியிலேருந்து ஆரம்பித்து இவர்கள் கொள்ளையடிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பல்லாயிரம் கோடி. சாதாரணமான பணம் கிடையாது. ஒரு கவுன்சிலர்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இவர்கள் மிரட்டி வாங்கக்கூடிய பணம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதுவே பல 100 கோடிகள் போகும். ஒரு கவுன்சிலரும் நான் சொல்கிறது. இந்த அளவுக்கு இவர்கள் சுரண்டுகின்றார்கள். அதற்கு சென்னைக்கு ஏதாவது செய்கிறார்களா? சரி, திருடுறதான் திருடுற, ஒரு பக்கம் திருட்டு போங்க, இன்னொரு பக்கம் சென்னைக்கு குறைந்தபட்சம் ஏதாவது செய்யலாம்ல? எதுவுமே கிடையாது. அப்படியே தான் இருக்குது. இவங்க மெட்ரோ கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டங்கள்லாம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கு. ஏன்னா நிதி ஆதாரம் கிடையாது. இங்கே பெருமைக்கு வேணால் இவங்க மத்திய அரசாங்கத்திடம் சென்று நாங்களே பார்த்துக்கொள்கிறோம், உங்களுடைய தயவு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்லாம் நீ பேசலாம். அப்போ நீ ஒதுக்கணும்ல நிதியை. நிதி ஆதாரம் ஒதுக்கப்படாத காரணத்தினால அங்கங்கே அப்படியே மெட்ரோ வேலையெல்லாம் அப்படியே சம்பித்து போய் நிற்குது. அது நிற்கிறதுனால என்ன ஆகுது? மழை வந்தால் அங்கே எல்லாம் தண்ணி தேங்குது. இதில் கீழே விழுந்து இறந்து போகிறவங்க நிறைய. இப்போ கோடை காலம் முடிய போகிறது. இன்னும் ஒரு மாதத்தில் கோடை காலம் பீக்கில் இருக்குது. அது முடிகிற தருவாயில் பார்த்தீங்கன்னாக்கா மழை காலம் ஆரம்பிக்கும். இவங்க ஏதாவது வச்சுருக்காங்களா? வடகிழக்கு பருவமழை காலம் ஆரம்பிக்கலாம், தென்மேற்கு பருவ மழை அதுக்கப்புறம் வரும். இதுக்கு ஏதாவது இவர் தயார் நிலையில் இருக்காங்களா என்றால் சத்தியமாக கிடையாது. இவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த வரைக்கும் லாபம். எவ்வளோ சுருட்ட முடியுமோ சுருட்டிட்டு போவோம் அப்படின்ட்டு. அதில் மேயர் பிரியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை வேற வந்து விட்டது. என்னென்னா, தான் அடுத்து அமைச்சராக வேண்டும். துணை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் இப்பொழுது எப்படி முதலமைச்சராகி விட்டாரோ அவர் மேயராக தான் இருந்தார். அதே மாதிரி மாசு மேயராகி இருந்தார், அவர் இப்போ அமைச்சராகி விட்டார். இந்த மாதிரி மேயராக இருந்தவர்களாம் அமைச்சராகி விட்டார்கள் அப்படின்ற நிலையில் தானும் அமைச்சராக வேண்டும் அப்படின்ற அந்த கனவுல இருக்காங்க. அந்த கனவுல இருக்கின்ற காரணத்தினால இவன் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை எல்லாம், பரந்தாமன் போன்ற முக்கியமான நபர்களை, திமுகவுடைய முக்கியமான தலைகளை எல்லாம் காலி பண்ணிட்டு தான் வந்து அவங்க உட்கார வேண்டும் என்பதற்காக உதயநிதியை வைத்து லாபி செய்கிறார்கள். இதுதான் திமுகவில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த லாபியில் இவங்க பிஸியாக இருக்கிறதுனால சென்னை எக்கெடுக்கிட்டால் இவங்களுக்கு என்ன கவலை? இவங்க அப்பா வந்து கட்ட பஞ்சாயத்து செஞ்சிட்டு இருக்காருன்றதை நான் சொல்லலை. கட்ட பஞ்சாயத்து செஞ்சிட்டு இருக்காருன்றதை பாதிக்கப்பட்ட தம்பதிகள் வந்து கமிஷன் ஆஃபீஸில் வந்து நின்று சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி இவர் மேயர் பிரியாவுடைய தந்தை வந்து கட்ட பஞ்சாயத்து செய்கிறார், பகிரங்கமாக கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுகிறார். மொத்த குடும்பமும் இதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதில் இவங்க அடித்த காசு போராதுன்னு, அதாவது இந்த 4000 கோடி வடிகாலில் அடித்தது, கட்டண கழிப்பிடம் அப்படின்னு 1700 கோடி அடிச்சது, இதெல்லாம் பத்தாதுன்னு ப்ளீச்சிங் பவுடரை விட்டு வைக்காமல் அதுலேயும் அடிக்கிறாங்கன்னா இந்த மாதிரியான கேவலமான நபர்களை என்னன்னு சொல்லுவீங்க? இவர்களை என்ன கேட்டகரியில் கொண்டு வருவீங்க? சென்னை திமுகவின் கோட்டை என்று இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இதையெல்லாம் கணக்கில் கொண்டு எந்தெந்த மக்கள் எல்லாம் தெருவில் வந்து போராடினாங்களோ, அடிக்கடி கரண்ட் கட்டு அப்படின்னு சொல்லி ரோட்டில் வந்து போராடிய மக்களாக இருக்கட்டும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு எந்த சலுகையும் செல்லவில்லை அப்படின்னு வந்து போராடிய மக்களாக இருக்கட்டும், அல்லது இன்றைக்கு ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்ற ஒரு அடிப்படை விஷயத்திலே போய் சாதாரணமான விஷயத்தில் போய் கேட்கும்போது கூட ஏளனம் செய்யப்படுகின்ற மக்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோரும் வெளியில் வரணும். இவர்கள் எல்லோரும் வந்து சென்னை உனக்கு கோட்டையெல்லாம் கிடையாது, வெளியில் போங்கடா அயோக்கிய ராஸ்கல்ஸ் அப்படின்னு சொல்லி இவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். அந்த காலம் 2026 நமக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கப் போகிறது. சென்னை எப்பொழுதும் போல 40% ஓட்டு 50% ஓட்டு அப்படின்னு இல்லாமல் திரளாக வெளியில் வந்து சென்னை மக்கள் அந்த ஒரு நாள் கவலைப்படாமல் வெளியில் வந்து இவர்களுக்கு எதிராக வாக்களித்து இவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதை நீங்கள் செய்வீர்கள். ஒரு சென்னை வாசியாக என்னுடைய கோரிக்கையை உங்களிடம் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.